ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கோவக்காய் வச்சு கோவக்காய் சாதம் பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நான் கொஞ்சமாக தான் ஆயில் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு அது வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக குக் ஆகும். இந்த மாதிரி 1/4 கிலோ கோவக்காயை ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கோவக்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும். இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காய் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 50 ml அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்பயும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது கோவக்காய் இன்னும் ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் 2 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முட்டை வந்து நல்லா குக் ஆகிட்டு இந்த காயோடு சேர்ந்து நல்லா வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம். நான் வந்து என் பையனோட லஞ்ச் பாக்ஸ் செஞ்சேன். என்னோடய பையன் ரொம்ப குட்டி பையன் தான். அதனால் அவனுக்கு கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்கோட ஸ்மெல் வரும்னா நினைக்காதீங்க. நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கனால எக்கோட ஸ்மெல் வராது. ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பையன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.